Hi students, welcome to IAS Academy. So video நடக்கும் எங்கள் மனமாத ரெடி செலக்ட். சோ நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா MAWS நகராட்சி எக்ஸாம்க்கு எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க. அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இன்னமேட்டுக்கு இந்த அப்ளிகேஷனை பத்தி யோசிச்சுட்டு இருக்குது அதெல்லாம் பத்தி மொத்தமா ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரே கோல் எக்ஸாமை தட்டி தூக்கணும். புரியுதா? இனிமேட்டுக்கு உங்களோட மைண்ட்ல நீங்க சாப்பிடுறது எப்படி தோணுமோ, அதாவது தூங்குறது எப்படி தோணுமோ, குளிக்கிறது எப்படி தோணுமோ, அதே மாதிரி படிக்கிறது தோணிட்டே இருக்கணும். டெக்னிக்கல் 200 கேள்வி, GS மேத்ஸ் 100 கேள்வி, தமிழ் 100 கேள்வி, இந்த 400 கேள்வி, 400 கேள்வி தமிழ் எலிஜிபிலிட்டி 100 கேள்வியை விட்டுருங்க. மீதி 300க்கு நம்ம ஒரு 260 தொடணும். இது மட்டும் தான் நீங்க இனிமேட்டு யோசிச்சுட்டே இருக்கணும். 300க்கு 260 கேள்வி இருக்கணும். யோசிச்சுட்டே இருக்கணும். வீட்டுல ஓனா படிச்சா சரி, இல்ல ஒரு அகாடமி ஜாயின் பண்ணி படிக்கணும்னு வச்சீங்கன்னா நம்ம அகாடமி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். சிவில்லாம் வந்தீங்கன்னா BA டிப்ளமோ ரெண்டுக்குமே கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல்லாம் இருக்கு. மெக்கானிக்கல் டிப்ளமோ கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் இருக்கு. ECE க்கு டிப்ளமோ மெக்கானிக்கல் ரெண்டுக்குமே கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே தனித்தனியா இருக்கு. எதுனாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். ஜாயின் பண்ண அந்த 3 நம்பர் கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. ஓகேவா? பக்கத்துல பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதான் நம்ம வந்து இந்த ஒரு இன்னும் 100 நாள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. புரியுதா? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கப்ப மார்ச் பாதியில நின்றுட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு மார்ச் பாதியில நின்றுட்டு இருக்கீங்க. ஜூன் கடைசியில எக்ஸாம் இருக்கு. இன்னும் முழுசா பார்த்தா ஏப்ரல் மே ஜூன் கடைசி எப்படி பார்த்தாலும் குடி கழிச்சு பார்த்தா 100 நாள் தான். 100 நாள் 400 கேள்வி எக்ஸாம் எழுத போறீங்க. புரியுதா? அதுல 300 கேள்வி மார்க் ஸ்கோர். தமிழ் 100 கூட விடுங்க, 40 எடுக்கணும். 300க்கு 260 எடுக்கணும். 260 எடுக்கணும்னா டெக்னிக்கலும் நல்லா படிக்கணும், ஜிஎஸும் படிக்கணும், மேக்ஸும் போட்டு பார்க்கணும். நிறைய பேர் டெக்னிக்கல படிக்கிறீங்க, மேக்ஸ போட்டு பாக்குறீங்க, ஜிஎஸ் விட்டுறீங்க, கோட்டை விட்டுருவீங்க. திரும்ப நான் சொல்றேன், ஜிஎஸ் விட்டீங்கன்னா கோட்டை விட்டுருவீங்க. நிறைய டெக்னிக்கல் எக்ஸாம் எழுத உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டு பாருங்க என்ன தப்பு பண்ணிருப்பாங்க எக்ஸாம் அன்னைக்கு. டெக்னிக்கல் 200க்கு 180 எடுத்துருவாங்க. எடுத்துதான் அவங்க 180. முதல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. புரியுதா? 180 மேல போகணும் டெக்னிக்கல். மேக்ஸ் கூட ஏன்னா கொஞ்சம் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டூடண்ட்ஸ் மேக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ எப்படின்னா ஒரு 20 தட்டிடுறீங்க, 25க்கு 20 போயிருந்ததுல. ஏன்னா 20 எடுத்துறீங்க, கூட்டினா 200 வந்து அந்த ஜிஎஸ் தான் அப்படியே விட்டுறீங்க. எல்லாமே எக்ஸாம் முடிச்சு சொல்ற விஷயம் சார். டெக்னிக்கல் நல்லா பண்ணிட்டேன் சார், மேக்ஸ் ஓரளவு 18-20 தேத்தினேன் சார், ஜிஎஸ் தான் ஒண்ணுமே தெரியல. அதுதான் சொல்றாங்க எல்லாரும். அதுதான் நீங்க ஜூன் 29 சொல்லுவீங்க. அப்படி சொல்லக்கூடாது. 3மே படிக்கணும். சிம்பிளா சொல்லிட்டா, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிங்க. 6 மணி நேரம் படிக்க போதும். வேலைக்கு போயிட்டீங்களா, 6 மணி நேரம் கிடைக்கல உங்களுக்கு, 6 மணி நேரம் கிடைக்கும். நான் அடிச்சு சொல்றேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. 6 மணி நேரம் படிக்க டைம் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். சாப்பாடு தூக்கத்தை கொஞ்சம் குறைங்க, வேற வழி கிடையாது. நம்ம வேலைக்கு போகணும். புரியுதா? அதனால காரணம் சொல்றதும் நிப்பாடுங்க. நான் அது பண்றேன். 6 மணி நேரம் குறைந்தபட்சம் டைம் கிடைக்குங்க. 3 மணி நேரம் டெக்னிக்கல் ஒதுக்குங்க, 1 மணி நேரம் மேக்ஸ் போட்டு பாருங்க, 2 மணி நேரம் ஜிஎஸ் ஒதுக்குங்க, போதும். ஆனா அந்த 3யுமே டெய்லி கன்சிஸ்டன்சியா படிக்கணும். 6 மணி நேரம் ஒதுக்குங்க, 3 மணி நேரம் டெக்னிக்கல் சிலபஸ் படிங்க, 2 மணி நேரம் ஜிஎஸ் படிங்க, 1 மணி நேரம் மேக்ஸ் போட்டு பாருங்க, போதும். ஏன்னா பேசிக்காவே இந்த டிப்ளமோ இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க. 1 மணி நேரம் அதுக்கு தொடாம இருக்க கூடாது, 1 மணி நேரம் போட்டு பாருங்க. டெக்னிக்கல் 3 மணி நேரம் படிங்கன்னா டெக்னிக்கல் 200 கேள்வி, 180 185 போகணும். ஜிஎஸ் விட்டுற கூடாது. அதுக்கு இதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 100 நாள் போஸ்டிங் அடிச்சே ஆகணும். புரியுதா? நிறைய பேர் அப்ளை கொஞ்சம் கஷ்டமா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியுது. நிறைய பேர் ஏன்னா வந்த போன் கால்ஸ் இந்த 3 நாள்ல, சார் நான் அது தப்பு பண்ணேன் சார், நான் இதை தப்பு பண்ணேன் சார், நான் அதை பண்ணேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. இப்ப ஓரளவு எடிட் பண்ணிட்டீங்க, கரெக்ட் பண்ணிட்டீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்காக? வேலைக்கு போகணுங்கிறதுக்காக. எல்லாம் பண்ணிட்டு எக்ஸாம் அன்னைக்கு போய் சொதப்புனீங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் சின்சியரா இருங்க. எல்லா என்டர்டைன்மெண்ட்டையும் கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைங்க. அடுத்த IPL எல்லாம் வந்து IPL பாக்குறேன் வேலையை விட்டுறக்கூடாது. புரியுதா? கொஞ்சம் சின்சியரா இருங்க, படிங்க. 6 மணி நேரம் போதும் ஒரு நாளைக்கு. வேலைக்கு போறவங்களே 6 மணி நேரம் படிக்க சொல்றேன்னா, படிக்கிறது மட்டுமே வேலையா இருக்கவங்க என்னென்னமோ படிச்சுட்டே இருக்கணும். ஏதோ ஒரு படத்துல வரும், அடுத்த நாள்ல கடன் வாங்கி நான் இது பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் படிக்கணும். விளையாட்டு சொல்ல சீரியஸா சொல்றேன், அப்படி படிச்சாதான் போஸ்டிங் அடிக்க முடியும். சோ கொஞ்சம் சின்சியரா யாருமே படிங்க. ஓகே, சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தோம். நெக்ஸ்ட் முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.